இங்கிலாந்து இந்தியா கடையில் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். முதல் போட்டி இங்கிலாந்துக்கு வெற்றியாக இருந்தது. இந்தியா பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபைட் பண்ணாங்க. குறிப்பாக பேட்டிங் டிஸ்பிளே நல்லா இருந்தது. பவுலிங் பேஸில் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தாங்க. ஸ்டில் கன்சிடரேஷன் இருக்குது அப்படின்னாலும் ஆனால் ஃபீல்டிங்கில் ரொம்ப ஒரி இருந்தது. இந்தியாவோட கேப்டன் சுப்மன் கில்லோட கேப்டன்சியும் சின்ன ப்ராப்ளமோட இருந்த ஒரு ஃபீல் இருந்தது. டொமஸ்டிக்கில் ஓரளவுக்கு பண்ணியிருக்கார். அதே நேரத்தில் ஐபிஎல் மாதிரி இடத்துல ஓகேவா பண்ணார், ஆனால் பெஸ்ட்டாக இல்லை. அந்த மாதிரி தான் எங்கேயுமே போச்சு. ஓகேவா தான் பண்ணார். இன்னும் கொஞ்சம் பெட்டராக கேப்டன்சி பண்ணியிருக்கலாம். குறிப்பாக 5th டேயில் ஜடேஜாவை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற தோணல் இருந்தது. நிறைய ஃபுட் மார்க் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்பின்னரை வச்சு ஏழையாக விக்கெட் எடுத்திருக்கலாம். தொடர்ந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் மேலே இருந்ததுனால கொடுக்கலையா, இது என்ன அப்படின்றது புரிஞ்சிக்க முடியாததாக இருந்தது. பட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஓவராலாக கேப்டன்சி ஒரியும் ஃபீல்டிங் ஒரியும் இருந்தது. குறிப்பாக ஜெய்ஸ்வால் ஃபீல்ட் மிஸ் பண்ணது, கேட்ச் மிஸ் பண்ணது, அதில் ஜடேஜாவோட ஜடேஜா என்ன மாதிரி ஃபீல்டர்னு தெரியும், என்ன மாதிரி கேட்சர்னு தெரியும், அவரே நிறைய மிஸ் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் முதல் போட்டியில் பார்த்தோம். அதுலேருந்து மீண்டு வருவாங்களா இந்த போட்டியில் பார்க்கணும். கண்டிப்பாக இந்தியாவோட பேட்டிங் நல்லா இருந்தது அப்படின்றதுனால கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். பவுலிங் பேஸில் பும்ராவுக்கு இன்ஜுரி அப்படின்னு கேள்விப்படுறோம். அவர் இந்த போட்டியில் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு டவுட்டும் இருக்குது. ஜூலை 2லேருந்து 6 வரைக்கும் 11 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 3:30 PM ஸ்டார்ட் ஆகுது. எட்ஜ்பாஸ்டன் பர்மிங்ஹாமில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்புன்னு பார்க்கும்போது 1st, 4th and 5th டே ரெயின் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு இருக்குது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபஸ்ட் டே மழை இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். லைட்டாக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 4th and 5th டேவும் கூட சின்னதாக அப்பப்போ இன்ட்ரப்ஷன் இருக்கலாம். முழு மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. எட்ஜ்பாஸ்டன் பர்மிங்ஹாமில் 55 போட்டி நடந்திருக்கு. இதில் பவுலிங் பேஸ்லன்னு பார்க்கும்போது 68 முறை 5+ விக்கெட் எடுத்திருக்காங்க. 86 முறை 100+ ரன்ஸு. இந்த 86ல் 9 முறை பார்த்திங்கன்னா 200+ வந்திருக்கு. ஸோ இந்தியாவுக்கு எகென்ஸ்டாகவே 200+ 3 டைம்ஸ் வந்திருக்கு. இது கொஞ்சம் ஹை நம்பர்னு சொல்லுவேன். அதில் டாப் ஸ்கோரை 294 அடித்த அலிஸ்டர் குக்கு, அதுவுமே இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக தான் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் ஹை ஸ்கோர் நிறைய இருந்திருக்கு. அதை நம்ம மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்தியாவில் இருக்கிற சில பேட்ஸ்மேன்ஸும் இந்த செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க. குறிப்பாக விராட் கோலி, ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறுதல். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா, ரிஷப் பண்ட் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க. 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ், மிடில் லேட்டர் ஆர்டர் இருக்க பேட்டர்ஸு. ஸோ அப்போ மிடில் லேட்டர் ஆர்டர்ஸ் பெட்டராக விளையாடுவாங்களா அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் தோணுது. அண்ட் குறிப்பாக ரீசெண்டாக டொமஸ்டிக் சீரியஸில் எட்ஜ்பாஸ்டன் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸு பெரிய ஸ்கோர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்கு. ஸோ அது ஒரு விஷயத்தினால அதையுமே மைண்ட் பண்ணிவிட்டு இங்கே டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட் ஃபஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அந்த ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற அந்த அவுட்புட்டை எடுத்துக்க பார்ப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் ரோல்குள்ளே வந்திருக்காங்களான்னா அஸ்வின் இதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்கார். ஸோ அதெல்லாமே பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கிரவுண்டு ஸ்பின்னர்ஸுக்கும் கொஞ்சம் அசிஸ்ட் கொடுக்கும். குறிப்பாக ஃபஸ்ட்டு இன்னிங்ஸு ஸ்கோர் அதிகமாக வருது அந்த மாதிரி ட்ராக்ஸில் ஸ்பின்னர்ஸோட ரோல் கொஞ்சம் இருக்கும். பட் மேக்ஸிமம் பேசர்ஸ் தான் இங்கே நிறையா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, நிறைய அவுட்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணிக்கலாம். லேட்டர் டேஸில் குறிப்பாக 3rd and 4th இன்னிங்ஸில் கொஞ்சம் அவுட்புட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். @MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Real 11 நல்லா இருக்குது. நிறைய பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஆப்பாகவும் இருக்குது. ஜிஎஸ்டி கிடையாது, வித்ரா சார்ஜ் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பெஸ்ட்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்த முடியாதனால மற்ற விஷயங்கள் இங்கே நல்லாவே பயன்படுத்தலாம். நிறைய இருக்குது MVP மாதிரி விஷயங்கள். அண்ட் கண்டிப்பாக பயன்படுத்திங்க. Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. இங்கிலாந்து அதே 11ஓட வராங்க. கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த 11 ஜெயிச்சிருக்கு அப்படின்றது தான். ஜேமி ஓவர்டன், சாமுவல் குக் அண்டு ஜேக்கப் பெத்தலுக்கான வாய்ப்பில்லை. ஜோஃப்ரா ஆர்ச்சரை கூட உள்ளே இன்க்ளூட் பண்ணாங்க. பட் அவருக்குமே வாய்ப்பில்லை இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். க்ரௌலி, பென் டெக்கெட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ரௌலி ரீசெண்டாக அவ்வளோ பெஸ்ட்டாக பார்க்க முடியல. பென் டெக்கெட்டோட ஃபார்ம் நல்லா இருக்குது. ஜோரூட் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக நல்லா பண்ணுவார். பென் ஸ்டோக்ஸோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு அண்ட் ஜோஸ் டங் போன போட்டியில் நல்லா பண்ணார். ஸோ இங்கே ஒல்லி போப்பை பொறுத்த வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்ட் பேஸில் இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும்.
அண்ட் ரீசெண்டாக ஓகே அண்ட் குறிப்பாக இங்கிலாந்து கண்டிஷனில் பெட்டராக பண்ண முடியும். அதே ஒரு விஷயத்தை தான் ஹாரி ப்ரூக் பக்கம் போனால் சொல்லணும். பட் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக தடுமாற்றத்தை இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக நிறைய ஷோ பண்ணியிருக்காரு. போன போட்டியில் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படின்றதையும் கொடுக்க முடிஞ்சுது. ஜேமி ஸ்மித் நல்ல பிளேயர் அப்படின்னா கூட லேட்டாக வரனால பெரிய கன்சிடரேஷன் இல்லை. கிறிஸ் வோக்ஸு எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் போன போட்டியில் கொடுக்கல. ஆனால் பேட்டிங்கில் சின்னதாக இருக்கனால சின்ன கன்சிடரேஷன் வைக்க வேண்டியது இருக்குது. பிரைடன் காஸ் எக்ஸ்ட்ரா பேஸு ஓரளவுக்கு டீசன்ட் போலிங் கொடுக்க முடியும். அண்ட் பேட்டிங் பேஸ்லேயே அந்த அவுட்புட் வரும். பட் ரொம்ப லேட்டாக வரனால அது பெருசாக யோசிக்க முடியாது. சோயப் பசீர் இந்த டீமுக்கு லோன் ஸ்பின்னராக இருப்பார். அந்தளவுக்கு கிரேட் அங்கே எதிர்பார்க்க முடியாது. இந்தியா முதல் போட்டியில் செஞ்சுரி ஜெய்ஸ்வால்கிட்ட முதல் இன்னிங்ஸில் வந்தது. கேஎல் ராகுல் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபெயிலர் ஆனால் கூட செகண்ட் இன்னிங்ஸில் அந்த அவுட்புட்டை கொடுத்தாரு. சாய் சுதர்சன் கன்சிஸ்டன்ட் பேஸில் இருந்து பார்த்துருக்கோம். பட் முதல் போட்டி நோஸை ஹோல்ட் பண்ண முடியல, வெளியில் போன பால் அடித்தார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. கண்டிப்பாக இந்த போட்டியில் கம்பேக் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. சுப்மன் கில் கேப்டன் ஓரளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பேட்டிங்கில். பட் நல்ல ட்ராக்காக இருந்தது. அந்தளவுக்கு ப்ரெஷரை ஃபீல் பண்ணலை. நல்லா விளையாண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷப் பண்ட் 2 இன்னிங்ஸ்லையுமே செஞ்சுரி அடித்தார். ஸோ கண்டிப்பாக வந்து இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக அவரோட நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்குது. 1 செகண்ட் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி போன போட்டியும் இருந்தது. கருண் நாயர் ஓகே, அந்தளவுக்கு கிரேட்டாக ஃபீல் பண்ண முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரிட்டன் அது வந்து அக்செப்டபிள். ஆனால் அந்த இடத்துல அவருக்கு வாய்ப்பு தொடர்ந்து இல்லாமல் இருந்தது. வருத்தத்துக்குரியதாக இருந்தால் கூட இப்போ அந்தளவுக்கு பெருசாக பார்க்க முடியல. டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால இங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி இந்த போட்டியில் வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இல்லை இந்த இடத்துல வாசி எதுவும் யோசிக்கிறாங்களா? ஒரு அடிஷ்னல் ஸ்பின்னர்னு யோசித்து வாசியை யோசிக்கலாம், தப்பு இல்லை. பட் சர்தூல் தாக்கூரை போன போட்டியில் எடுத்ததுக்கான காரணமே புரியல. சர்தூல் தாக்கூர் வருவார் அப்படின்னு யோசித்தோம், அது இல்லைன்னு சொல்லலை. 4 பேசர் அடிஷ்னலாக ஒரு பேசர் அப்படிங்கிற ஆங்கிளில் கூட போன போட்டியில் போயிருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம பேசியிருந்தோம். பட் ஸ்டில் சர்தூல் தாக்கூரை எடுத்ததுக்கப்புறம் பயன்படுத்தி இருக்கணும். முதல் இன்னிங்ஸில் 6 ஓவர், செகண்ட் இன்னிங்ஸில் அந்த 6 ஓவர் அப்படின்னு கொடுக்கறதுக்கு ஒரு தேவையில்லாமல் ஒரு பவுலர் எடுக்கிறதுக்கு அதுக்கு நிதிஷ்குமார் ரெட்டியே இருந்திருந்தாரா அந்த ஓவரை போட்டிருப்பார். ஸோ ஒரு ஃபிட்டும் இருக்குது அப்படிங்கிற அந்த பேஸில் நிதிஷ்குமார் ரெட்டி தான் போயிருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த போட்டியில் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு போவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் வேணும்னு நினச்சா, இல்லைன்னா ஸ்பின் பேஸில் போகலாம் இங்கிலாந்து தானே அப்படின்னு யோசிச்சா வாஷிங்டன் சுந்தருக்கு போகணும். பட் ஸ்டில் கண்டிப்பாக வந்து ஸ்பின்னர்ஸுக்கு அவ்வளோ அசிஸ்ட் கிடைக்காது. அந்த மைண்டில் போகிறது கொஞ்சம் ராங்காக கூட போய் முடியலாம். ஜடேஜா ஒரு பக்கம் இருக்கார், கூட வாஷிங்டன் கொஞ்சம் பேஸோடு வீச முடியும், வெரைட்டி கொடுக்க முடியும் வாஷிங்டன் சுந்தர். ஸோ அந்த பேஸில் யோசித்து மாற்றுறாங்களா பார்க்கணும் தான் டைமில். அண்ட் வாசியோட பேட்டிங் டிஸ்பிளே நல்லாயிருக்கும். ஸோ அதில் டவுட்டே கிடையாது, அப்படி பார்க்கணும். ஜடேஜா நல்லா பண்ணியிருக்காரு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஏற்கனவே செஞ்சுரி அடிச்சிருக்க. குறிப்பாக ரிஷப் பண்டோட செஞ்சுரி இருந்திருக்கு, ரவீந்திர ஜடேஜாவோட செஞ்சுரி இருந்திருக்கு. அந்த பேஸில் சின்ன கன்சிடரேஷன் இருக்குது. பிரசித் கிருஷ்ணா, பும்ரா, சிராஜ் ஓகே. பிரசித் கிருஷ்ணா ரீசெண்டாக அந்த ஒரு ஹைட்டை யூஸ் பண்ணி பண்ணுறாரு. பும்ராவோட இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்குது. போன போட்டியிலே பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல பும்ராவை சிட் அவுட் பண்ணிவிட்டு ஆகாஷ் தீப்புக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களோன்னு தோணுது. இது ஆன் டைமில் தான் பார்க்கணும். ஓகேவாக இருந்தால் கூட கண்டிப்பாக பும்ரா சைடு எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயந்தான் நிதிஷ் ரெட்டியை உள்ளே வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா வாஷிங்டனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட பும்ரா வந்து இன்ஜுரி நடுவில் அடைஞ்சார் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பேச தேவை. இப்போ நிதிஷ்குமார் மாதிரி ஆட்கள் உள்ளே வைக்கிறது தான் சரியாக இருக்கும். இப்படி தான் ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். சிராஜ் இன்னொரு சைடு ஸ்விங் டேஸில் டீசன்ட் பவுலர், பட் ஸ்டில் கன்சிடரபிள், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. 2 டீம் பார்க்கும்போது இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக ரூட் நல்லா பண்ணுவார் அப்படின்றது இருக்குது. பென் டெக்கெட்டோட ஃபார்ம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. பென் ஸ்டோக்ஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த ஆங்கிள். அண்ட் ஜோஸ் டங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போட்டியில் சூப்பராக பண்ணார். ஸோ அது தொடரும் அப்படின்னு யோசிக்கலாம். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சுருக்காரு. சுப்மன் கில் கேப்டனாக இருந்தால் கூட அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணலை பேட்டிங் பேஸில் இருக்கும்போது. ரிஷப் பண்ட் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அது தொடரும். அண்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்லேயே ஏற்கனவே செஞ்சுரி அடிச்சிருக்கறனால அந்த ஒரு விஷயம் ஓகே. ஜடேஜா லோன் ஸ்பின்னர் பாசிபிளாக இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணால் கன்சிடரபிள் ஒரு பவுலராக இருப்பார். பும்ரா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கார். அண்ட் விக்கெட் டேக்கிங் பேஸில் பிரசித் கிருஷ்ணா டீசெண்டாக இருக்கார். ஸோ அதை பார்க்கலாம். அண்டு கேஎல் ராகுல், சுப்மன் கில், ரிஷப் பண்ணிட்டு நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் அப்படிங்கிறனால இந்தியாவுக்கு சப்போர்ட் மாதிரி தான் நிறைய பிளேயர் செலெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த பேஸில் பென் டெக்கெட், ரூட்டு அண்டு ஜெய்ஸ்வால் இவங்களையும் கன்சிடர் பண்ணுங்கள். இன்னிங்ஸ் பில்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் 2 லெஃப்ட் ஹேண்டரால் கொடுக்க முடியுது. அண்ட் ஜோ ரூட் அகெயின்ஸ்ட் இந்தியா நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால இந்த கன்சிடரேஷன் வச்சு பார்க்கலாம்.
ஜாக் ரோலி ஓப்பன் பண்ணுறார். குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இனிஷியலாக அந்த ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கணும். கிறிஸ் வோக்ஸ் குறைவாக எடுத்திருக்காங்க, போன போட்டியில் அது சரியாக பண்ணாததுனால அதுதான். ஆனால் ஸ்டில் கன்சிடர் பண்ணுறாங்க, ஏர்லி கன்சிடரேஷன் அவர்கிட்ட தான் இருக்குது. சாய் சுதர்சன், ஜடேஜா ரெண்டு பேர்த்தையுமே சின்ன கன்சிடர் பண்ணலாம். குறிப்பாக நான் சாய் சுதர்சனோட கன்சிஸ்டன்சியை பார்த்துருக்கோம். அண்ட் குறிப்பாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ரவீந்திர ஜடேஜா செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஓரளவுக்கு போலிங் பேஸில் விக்கெட்ஸ் கிடச்சதுன்னா பெஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். பென் ஸ்டோக்ஸ், ஜோ ரூட்டை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஆப்வியஸாக இவங்களோட குவாலிட்டி என்ன அப்படின்னு தெரியும். பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள். ரீசெண்டாக நடக்கிற டொமஸ்டிக் மேட்சஸில் அந்த நம்பர்ஸ் சொல்கிற விஷயம். விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் சூப்பர் சாய்ஸு. பேட்டிங் பேஸில் ஜோ ரூட்டு, ஜெய்ஸ்வால் ஒரு சில இடங்களில் ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல கன்சிடரபிள். ஹாரி ப்ரூக்கு ஒரு சில இடங்களை கன்சிடர் பண்ணுங்கள். சுப்மன் கில் டீசெண்டாக பண்ணியிருக்கார். பென்டெக்கெட் ஆப்வியஸ் சாய்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. கேஎல் ராகுலும் நல்லா பண்ண முடியுது. அண்ட் ஆல்ரவுண்டரில் பென் ஸ்டோக்ஸ் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே கொடுக்க முடியும். ஜடேஜாவை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே ஏற்கனவே நல்லா விளையாண்டுருக்குது. ஒரு சின்னதாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய விஷயம். பும்ரா பார்க்கணும், மோஸ்ட்லி இருப்பார்னா பிக் பண்ண வேண்டிய ஒரு சாய்ஸு, பெஸ்ட்டு சாய்ஸு. அண்ட் அந்த இடத்துல கூட ஒரு சில நேரங்களில் மிஸ் பண்ணி பார்க்குறதும் ஓகே தான். ப்ரைடன் காசு, ஜோஸ் டங்கு நல்ல சாய்ஸு. ஸோ ஆப்வியஸாக கிறிஸ் வோக்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். நான் வந்து பும்ராவுக்கு பதிலாக கூட நான் கிறிஸ் வோக்ஸை நீ கன்சிடர் பண்ணுறேன். இன்ஜுரி கன்சர்ன் தான் அந்த இடத்துல பும்ராவை எடுக்க யோசிக்கிற ஒரு விஷயம். ரைட்டு. கேப்டன் பென் ஸ்டோக்ஸு டபுள் சான்ஸு. ஸோ அந்த பேஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்டில் பேட்டர் சைடு போகிறது ரொம்பவே நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். மிடில் ஆர்டரில் இருக்கிற ஜோ ரூட்டு அண்டு கேஎல் ராகுல் அப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். மிடில் ஆர்டரில் கேஎல் ராகுல் இருந்தால் டெஃபினட்டாக யோசிக்கணும். இப்போதைக்கு நான் வந்து ஜோ ரூட் அண்டு சுப்மன் கில்ல யோசிக்கிறேன். ரிஷப் பண்ட் ரொம்பவே நல்ல சாய்ஸ். ஸோ விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்டும் கிடைக்கும். மிடில் இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ஜோ ரூட் அண்ட் ரிஷப் பண்ட் போன போட்டியில் நம்ம அப்படி தான் டெலகிராமில் இருந்தது. ஸோ அந்த பேஸில் நான் இப்போதைக்கு அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். டீம் பாருங்கள். இப்போதைக்கு இந்த டீமை நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.